ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் மேக்னம் 4D உடைய கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மிக்ஸ்டு நம்பராக கொண்டு வந்திருக்கோம் நண்பா. அதாவது பெய்ட்ஸ் படி நம்ம இந்த ட்ராவுக்கான 4Dயை உருவாக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செவ்வாய்க்கிழமைக்கு போட்டிருக்கோம். ஒருவேளை செவ்வாய்க்கிழமை ட்ரா இல்லட்டுன்னா நம்மளுக்கு புதன்கிழமைக்கு இந்த மெத்தடை பயன்படுத்திக்கலாம். 30/1/2024 செவ்வாய்க்கிழமைக்கு நம்ம போட்டிருக்கோம் டேட்டு. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸிங் எதுவும் பிடிபடலட்டுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. எவரிட்டா நம்ம மேக்னம் 4Dக்கு கெஸிங் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்குறோம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கை நம்ம நேற்றுக்கு உள்ள ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம உருவாக்கியிருக்கோம். அதாவது நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை தான் கொண்டு வந்திருக்கோம். 28/1/2024 வந்த ரிசல்ட். இதில் உள்ள ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, அதோட சார்ட்டர் கன்சலேஷன், இப்படி நம்ம எல்லா ப்ரைஸுமே இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டில் உள்ள மிஸ்ஸிங் சீரியல் தான் நம்மளுக்கான இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க கீ நம்பர் நண்பா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே சீரியல் நம்பர்ஸை ஃபுல்லாகவே இங்கே எழுதணும். ஸோ சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா, சீரியல் எண்மோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, அதோட 0. ஸோ இதுதான் நம்மளுக்கு சீரியல் நம்பர். இந்த சீரியல் நம்பர்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுக்குள்ளே இருக்கான்னு பார்ப்போம். 1 917 நம்மளுக்கு 1 இருக்குது நண்பா. ஸோ இந்த 1 நம்ம தூக்கி விட்டலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 இல்லை. ஸோ 2 நம்மளுக்கு இல்லை. ஸோ 2 மார்க் பண்ணிக்கலாம். 3 இங்கே இருக்குது, 3964க்கு. அடுத்து 4 இங்கே இருக்குது. 5 கிடையாது. ஸோ 5 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 6 இருக்குது. 7, ஸோ 7 இங்கே இருக்குது. 8 இல்லை. ஸோ 8 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 9 இருக்குது. 0வும் இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு மிஸ்ஸிங் சீரியலாக கிடச்சிருக்கிறது 2, 5, 8. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான பெய்ட் ஜோடி நண்பா. இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். G1 படி மிஸ்ஸிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் நண்பா, இந்த ட்ராவில் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 2, 5, 8. ஸோ 2, 5, 8 இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு மிஸ்ஸிங் சீரியலாக கிடச்சிருக்கு. இதை தான் நம்ம இந்த ட்ராவுடைய பெய்ட்ஸ் 2, 5, 8 R. இது ஒரு ஃபார்மெட் நண்பா. ஸோ இதை நம்ம இந்த பெய்ட் ஃபார்மெட்டை மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்னா, மறுபடியும் பெய்ட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு 2, 5, 2, 8, 5, 8 இப்படி நம்ம 2Dயாக நம்ம மாற்றிடுறோம். ஸோ இது நம்ம 4D ரோலு, இது நம்மளுடைய 4D. ஸோ இது நம்மளுக்கு 2D. இப்போ நம்மளுக்கு இது 4D அண்ட் 2Dன்னு தனியாக பிரிச்சிருக்கோம். ஸோ இது நம்ம சிங்கிளாக எடுத்த நினச்சோன்னா 2, 5, 8ஓட நம்ம ரோல் போட்டோம்னா நம்மளுக்கு நம்பர்ஸ் 4Dலேருந்து கிடைக்கும். ஸோ இப்படி நம்மளுக்கு 2 நம்பராக கிடச்சிருக்கல. இந்த 2 நம்பர்ஸை நம்ம 4Dயாக உருவாக்கணும்னா அது நம்ம G2 படி நம்ம கொண்டு வரணும். ஸோ G2 படி நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் உள்ள ஜோடி ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கணும். சார்ட்டர் கன்சலேஷனில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2, 5ஐயும் நம்ம மார்க் பண்ணலாம். 2, 5 சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். 2, 5 இதில் 2, 5 சம்மந்தப்பட்ட நம்பர் இங்கே 1 இருக்குது. வேறு ஏதாவது 2, 5 ஏதாவது 2, 5 இங்கே 1 இருக்குது. ஸோ 2, 5 சம்மந்தப்பட்ட நம்பர் நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் இருக்கணும்பா. ஸோ இந்த 2 நம்பர்ஸை நம்ம இப்போ G2ல் 2 and 5 இந்த 2 நம்பரை நம்ம எடுத்து எழுதலாம். 0215 ஒரு நம்பர் இருக்குது. 5249 ஒரு நம்பர் இருக்குது. அடுத்து நம்ம 28 பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம 58 பார்க்கலாம். இப்போ நம்ம 28 பார்த்தலாம் நண்பா. 28 சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் நம்பர்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். 28 சம்மந்தப்பட்ட நம்பர் 1 இருக்குது. இங்கே இருக்குது நம்மளுக்கு 28 சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் 2. வேறு ஏதாவது 28 சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ்? ஸோ 28 சம்மந்தப்பட்ட நம்பர் 2 நம்பர் இருக்குது. ஸோ அந்த 2 நம்பர் நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம். 8932 இருக்குது. இன்னொரு நம்பர் 1824 இருக்குது. இப்போ 58 பார்த்தலாம் நண்பா. 58 இதில் 58 இல்லை, 58 இல்லை, 58 இல்லை, 58 இல்லை, 58 இது இல்லை, இது இல்லை, 58 இல்லை. ஸோ இது நம்மளுக்கு இல்லை. 58 இல்லை, 58 இல்லை, 58 இல்லை.
இங்கே நம்மளுக்கு 5-8 இருக்குது நண்பா. இங்கே 5-8 இல்லை, இங்கே 5-8 5-8. ஸோ ஒரே ஒரு 5-8 இருக்குது, அது 7598 இருக்குது நண்பா. 7598. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நம்பர் கிடச்சிருக்கு நண்பா. இதுக்குள்ளே நம்மளுக்கு காமனாக வந்திருக்க நம்பர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது நம்மளுடைய பெயர்ஸ் வந்து 25, 28, 58. இதுதான் நம்மளுடைய பெயர்ஸ். இந்த பெயர்ஸில் நம்மளுக்கு காமனாக இருக்கக்கூடிய நம்பர்ஸை கவனிப்போம். காமனாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளுக்கு ஸ்பேஸ் இல்லை, 01 இருக்குது, இங்கே 49 இருக்குது, இங்கே வந்து 14 இருக்குது, இங்கே நம்மளுக்கு வந்து 93, இங்கே நம்மளுக்கு 97. ஸோ இதில் அதிகப்படியான நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 94, 10, 28ங்கிறப்போ இங்கே 93, இங்கே நம்மளுக்கு வந்து 28ங்கிறப்போ 14, இங்கே நம்மளுக்கு 58ங்கிறப்போ 97. ஸோ இதில் அதிகப்படியாக தெரிகிறது வந்து 9, 1, 4. 9, 1, 4 அதிகப்படியாக தெரியுது நண்பா. ஸோ ஜி திரிப்படி 1, 4, 9. ஸோ இது நம்மளுக்கு அதிகப்படியாக தெரியுது நண்பா. ஸோ இந்த நம்பரை நம்ம வந்து 4டிக்குள்ளே கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 141949. இப்போ இதை வந்து நம்ம 4டிக்குள்ளே கொண்டு வரலாம். நம்மளுடைய இந்த 25, 28, 58 இதோட கொண்டு வந்துடலாம் நண்பா. அப்போ 2514, 2519, 2549. அதுக்கடுத்து 2814, 2819, 2849. அதுக்கடுத்ததான் 5814, 5819, 5849. ஸோ இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய 9 நம்பர்ஸ். இந்த ட்ராவுக்கு இதுதான் நண்பா நம்மளுக்கான கெஸ்ஸிங் நம்பரில் கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. 9 நம்பர் கிடச்சிருக்கு. ஒருவேளை அதிகப்படியான நம்பராக இருக்குது, எனக்கு வந்து ஒரே நம்பர் மட்டும் கிடச்சா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டெய்லி நம்ம வந்து ட்ராக்களுக்கு கெஸ்ஸிங் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு மிஸ்ஸிங் சீரியலை வச்சு நம்ம வந்து பெய்ட்ஸோட கம்பேர் பண்ணி இந்த ட்ராவுக்கான 4D நம்பர்ஸை உருவாக்கியிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இது டியூஸ்டே கொண்டு வந்திருக்கோம். ஒருவேளை டியூஸ்டே நம்மளுக்கு ட்ரா இல்லைட்டுனா இது நம்மளுக்கு வெனஸ்டேக்கு யூஸ் ஆகலாம். 31/01/2024. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.